வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இன்றைய லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் உரத்த ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம். உரத்த, அதாவது சத்தமா. சத்தமாங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல லவுட் அப்படிம்போம். லவுட் நமக்கு ரொம்ப பரிச்சயமான லவுட் ஸ்பீக்கர்னு தெரியும். அது ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணோம்ல, அதான் லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். ஸோ லவுட் அதான் வந்து உரத்த சத்தமா பேசுறது. லவுடர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நமக்கு காது அவ்வளவா கேட்கலன்னா லவுடர் ப்ளீஸ் அப்படிம்போம். ஸோ லவுட் ஸ்பீக்கர் இது எல்லாமே அதுல இருந்து தான் வருது. அடுத்ததா உரிமம். உரிமம்னா வந்து லைசன்ஸ். லைசன்ஸ் இது வந்து உரிமம்னா வந்து நம்ம பிசிக்கலா வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அதையும் குறிக்கும். இல்லாட்டினா லைசன்ஸ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதுக்கு வந்து யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி மீனிங்ல வந்து லைசன்ஸ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உரிமையாளர். அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். ஓனர் இல்லாட்டினா ப்ரொப்ரைட்டர்னு போனோம். நம்ம இதில் வந்து உரிமையாளர் வந்து ஓனர். உருப்படி. உருப்படிங்கிறது வந்து ஐட்டம். உருப்படிங்கிறது பொருள் இல்லை சாதனம், எல்லாமே வந்து ஐட்டம்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் வந்து ஒரு இன் ஜென்ரல் நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து ஐட்டம். உருமாற்றம். ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு உருமாறுறதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிம்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது தான் வந்து அதுலேருந்து தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. உருமாறுறது வந்து டிரான்ஸ்ஃபார்ம், அதுலேருந்து தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உருமாற்றம். உருவப்படம். உருவப்படம் நம்ம பிக்சர்லாம் பார்த்துருப்போம். நம்ம எல்லாமே வந்து நம்ம பிக்சர்னே சொல்லுவோம். அந்த உருவப்படத்தை வந்து போர்ட்ரைட் அப்படிம்போம். போர்ட்ரைட் அப்படிம்போம். அது நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வரைஞ்சாலும் சரி, அது வந்து போர்ட்ரைட். உருவம். உருவம் வந்து ஃபிகர். அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். உருவம் வந்து ஃபிகர். உருவளவு. ஸோ அந்த அளவு இருக்குல்ல, இந்த எவ்வளவுன்னு சொல்லிட்டு அது வந்து சைஸ். உருவளவு வந்து சைஸ். உருவாகிறது. உருவாகும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எவால்வ் ஆகுறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அப்படி பெருசாகிறது இல்லைன்னா வளர்றது வந்து எவால்வ் ஆகுறது தான் உருவாகிறது. உருவாக்க, அதாவது உருவாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லாட்டினா உருவாக்க அது வந்து கிரியேட். கிரியேட் அதுலேருந்து தான் நம்ம கிரியேஷன் அப்படிலாம் சொல்லுவோம் வந்து. ஸோ கிரியேட் இல்லாட்டினா அதுலேருந்து தான் வந்து கிரியேட்டர் வர்றாரு. அதுலேருந்து யார் உருவாக்குறாங்களோ அவங்க வந்து கிரியேட்டர். உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உருவாக்கம் அதுக்கு வந்து இன்னொரு வேர்டு வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது. பேசிக்கலி வந்து கிரியேட் இல்லாட்டினா ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதனால ஃபார்மேஷன் அப்படிம்போம். உருவாக்கம் அதில் வந்து உருவாக்கத்துக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து கிரியேஷன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு எஸ்ஏயாக இருக்கலாம், இல்லை ஒரு கவிதையாக இருக்கலாம், இல்லை ஒரு திரைப்படமாக இருக்கலாம், இல்லை ஒரு நாவலாக இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு கிரியேஷன். அது வந்து அந்த ஃபார்மேஷன்ங்கிறது வந்து அந்த ஃபார்ம் ஆகுறது. இப்போ அது ஆல்மோஸ்ட் த சேம் மீனிங் தான். அது உருவாக்கு அகெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லாட்டினா மேக் பண்ணுறது, இல்லாட்டினா கிரியேட் பண்ணுறது, இல்லாட்டினா மேனுஃபேக்சர் பண்ணுறது. எல்லாமே வந்து ப்ரொடியூஸ், மேக், கிரியேட், மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து உருவாக்கு தான். உயிரியல். உயிரியல் வந்து நம்ம நார்மலா வந்து உயிரியல்னா வந்து பயாலஜியும் போகும். அதுல வந்து நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டா பிரிப்போம். தாவரவியல், விலங்கியல்னு பிரிச்சு 2 பிரிவா பிரிப்போம். ஸோ இது உயிரியல் வந்து பயாலஜிக்கல் அப்படிம்போம். ஸோ பயாலஜிலேருந்து வர்றது, பயாலஜிக்கல் நீட் அப்படிம்போம்ல, உடம்புக்கு தேவையானது, அதாவது பயாலஜிக்கல் நீட். அதான் வந்து அதான் இங்க மீன் பண்றது பேசிக்கலி. அடுத்தது உயிரியல் பூங்கா. அது நமக்கு பரிச்சயமானதான். ஜூன்னு தான் நமக்கு தெரியும் எப்போதுமே. அது வந்து உயிரியல் பூங்கா, ஜூ. உயிரினம். உயிரினம் வந்து கிரியேச்சர். கிரியேச்சர் உயிரினம். அது வந்து தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம்.
எந்த வகையா இருந்தாலும் வந்து எல்லா உயிருள்ள எதுவுமே வந்து ஒரு கிரியேச்சர். அது வந்து கடவுள் படைச்ச எல்லா உயிரினமும் வந்து கிரியேச்சர். ஏன்னா வந்து அது வந்து இட் கேம் ஃப்ரம் கிரியேட்டர். நிறைய பேருக்கு வந்து அதை வந்து அதுல நம்பிக்கை இல்லாம சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வேர்ல்டு வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வாட் எவர் மைட் பி த திங், உயிரினம்ங்கிறது வந்து கிரியேச்சர். உயிரோட இருக்கிறது, உயிருடன் இருக்கிறது வந்து அலைவ். அலைவ். ஸோ ஹீ இஸ் அலைவ். அவர் ஹோப்ஸ் ஆர் அலைவ், அவர் டீம் இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ சிஎஸ்கே வந்து நிறைய மேட்ச் தோத்திருந்தாலும் வந்து தே ஆர் ஸ்டில் அலைவ், தே கேன் ஸ்டில் மேக் இட் டு த பிளே ஆஃப் அப்படிம்போம். ஸோ இல்லாட்டினா அவர் ஹோப்ஸ் ஆர் ஸ்டில் அலைவ், நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குவோம், இல்லாட்டினா லைக் ஏதாவது வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது இன்னும் அவர் ஹோப்ஸ் இன்னும் நம்பிக்கை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து அலைவ். உயிர் எழுத்து வந்து வௌவல், நமக்கு தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. உயிர் பிழைத்தவர், இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பிளேன் கிராஷ் ஆயிருக்கு, அதுல ஒரு ஆள் தப்பிச்சிட்டாரு, இல்ல ஒரு கப்பல் கவுந்துட்டு அதுல நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தே ஆர் கால்ட் சர்வைவர்ஸ். சர்வைவர்ஸ். உயிர் வாழ், ஸோ உயிர் வாழ்றது, ஸோ பேசிக்கலி உயிர் வாழ்றது வந்து எக்ஸிஸ்ட், இல்லாட்டினா எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸிஸ்ட் பேசிக்கலி. உயிர் வாழ்தல், நம்ம உயிர் வாழ்தலை வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டினா சர்வைவல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ உபகரணங்கள், ஸோ உபகரணத்தை வந்து எக்யூப்மெண்ட் சொல்லுவோம், உபகரணங்கள்னா எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிம்போம், வித் எஸ் ப்ளூரல்ல சொல்லுவோம், எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பிப்பட் பியூரட்டா இருக்கலாம், என்னதான் வேணாலும் இருக்கலாம், ஒரு சயின்டிஃபிக்கா இருக்கலாம், இல்லை வேற மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுனாலுமே இருக்கலாம். எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட் இன் ஜென்ரல். ஸோ எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து இட் எக்யூப்ஸ் யூ டு டூ சர்டன் ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோதான். நம்மளே வந்து நமக்கு செய்யறதுக்கு உதவியா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது வந்து ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு காம்பஸாக கூட இருக்கலாம். எல்லாமே வந்து உபகரணம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து அது மாறுபடும். ஸோ இட்ஸ் உபகரணம் ஆர் எக்யூப்மெண்ட் இஸ் அ ஜெனரிக் வேர்ட். உப்பு, தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது, சால்ட். உமிழ்வு, ஸோ உமிழ்னா வந்து எமிஷன், பேசிக்கலி வந்து இப்போ கார்பன் எமிஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வண்டிலாம் நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய சுற்றுப்புறத்தை வந்து மாசுபடுத்திட்டே இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து உமிழ்வு, அந்த அந்த கார்பன் எமிஷன் வந்து வெளியே வருது, அது வந்து மாசுபடுத்துது. ஸோ அதான் வந்து அந்த உமிழ்வு தான் வந்து எமிஷன். உயரமான, டால். உயரமான, டால், அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். உயரம் வந்து ஹைட். அதே இது வந்து நம்ம உயரமான வந்து டால்னு சொல்லுவோம். சில சமயம் அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், டாலையும் ஹைட்டையும் மாற்றி மாற்றி சொல்லுவோம். ஸோ ஹீ இஸ் டால் அப்படிம்போம், ஹீ இஸ் லைக் 7 feet in height அப்படிம்போம். ஸோ அதுதான் வந்து ஹைட்டுக்கும் டாலுக்கும் உள்ள யூசேஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து உயரம், அவனோட உயரம் வந்து 7 அடி அப்படிம்போம். ஸோ அவன் ரொம்ப உயரமானவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து ரொம்ப உயரமானவன்னா ஹீ இஸ் டால் அப்படிம்போம். அதே இது வந்து அவனோட உயரம் வந்து 7 அடி அப்படின்னு சொல்லும் போது வந்து ஹைட்டை யூஸ் பண்ணுவோம். உயரும் அப்படிங்கும் போது வந்து ரைஸ், பேசிக்கலி ரைசிங், லைக் இட்ஸ் அ ரைசிங் டைடு. இப்போ நம்ம இப்போ கடற்கரை ஓரத்தில் இருப்போம், இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது சாயந்தரம் வந்து தண்ணி இருக்காது, நம்ம திரும்ப வரும்போது வந்து தண்ணி வந்து உயர்ந்துடும். ஸோ இட்ஸ் அ ரைசிங் டைடுன்னு சொல்லுவோம். அது வந்து அதான் ரைஸ். ரைஸ் வந்து இப்போ சூரியன் உதயமா இருக்கு, சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் அதே ரைஸ் தான், சன்ரைஸ். உயர், ஹை, இது உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று தான். உயர்த்த, உயர்த்த வந்து ரைஸ். ஸோ அதே தான், ரைஸ் பண்ணுறது. இப்போ ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணுவோம்ல, அதுவும் ரைஸ் பண்ணுறது. இல்லை எதெல்லாம் நம்ம உயர்த்துறோமோ அதுக்கெல்லாம் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் சொல்லிக்கலாம். உயர்ந்தது, அப்போ ஏற்கனவே நேத்தே உயர்ந்துட்டுன்னா ப்ரைஸ் உயர்ந்துட்டு அப்படின்னா ரோஸ், அது வந்து
ரைஸ்க்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோஸ். உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ நமக்கு தெரியும், தக்காளி டொமேட்டோ தெரியும். உரை உரையாடுறது வந்து டெக்ஸ்ட், அந்த அந்த உரை வந்து டெக்ஸ்ட். உரையாடல் உரையாடல் வந்து கான்வர்சேஷன். அது எங்க இருந்து வருதுன்னா கான்வர்ஸ், உரையாடுறதுக்கு வந்து கான்வர்ஸ். ஸோ உரையாடல் வந்து கான்வர்சேஷன், அதுல இருந்து தான் வருது. உலகம் வந்து வேர்ல்டு. அதே வந்து உலகளாவிய அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். அந்த வார்த்தைக்குள்ள சரியான ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வந்து குளோபல். ஸோ உலகம் தழுவிய ஃபுல்லா, அப்போ வந்து உலகம் ஃபுல்லா உள்ள அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இது வந்து சேம். இப்போ வந்து பேண்டமிக் வந்து உலகம் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா இட்ஸ் அ குளோபல் திங். ஸோ இட்ஸ் அ குளோபல் பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். இட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் வேர்ல்டு அப்படிம்போம். ஸோ உலகம் முழுவதும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது உலகளாவிய விஷயம். அது வந்து அதான் குளோபல். உலர்றது வந்து ட்ரை. அதுக்கு ஆப்போசிட் வந்து வெட். அது வந்து ஈரமா இருக்கிறது வந்து வெட். ஸோ ட்ரை, வெட். உலோகம் வந்து மெட்டல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இரும்பு வந்து ஒரு உலோகம், அது வந்து மெட்டல். உழவர் உழவர் வந்து ஃபார்மர், FARMER, ஃபார்மர். ஃபார்மர்னா வந்து முந்தைய. ஸோ FORMER வந்து முந்தைய. ஸோ உழவர் வந்து ஃபார்மர், FARMER. உள நூல் வந்து சைக்காலஜி. சைக்காலஜியில P வந்து சைலண்ட், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து P. சைக்காலஜி அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து P-யை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். நம்ம வந்து சைக்காலஜின்னு தான் சொல்லுவோம். P வந்து சைலண்ட். ஸோ உளநூல் வந்து சைக்காலஜி. உளவியலாளர் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படிம்போம், சைக்காலஜிஸ்ட்ம்போம். அவர் வந்து மன உளவியலாளர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட். உளவியலை வந்து சைக்கலாஜிக்கல் அப்படிம்போம், இல்லைன்னா சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் உளவியல் தேவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ சைக்கலாஜிக்கல் நீட் அப்படிம்போம். ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கல். உளவுத்துறை. ஸோ உளவுத்துறை வந்து இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து IB இருக்கு. இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்ல வந்து FBI இருக்கு. அதே மாதிரி இங்கிலாண்டில் வந்து யூகேல வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர். ஸோ நமக்கு அது போக வந்து நமக்கு CBIயும் இருக்குது. ஸோ IB CBI நிறைய இருக்கு நமக்கு. அது போல FBI, ஸ்காட்லாண்ட் யார்ட்லாம் இருக்கு. அது எல்லாமே உளவுத்துறை தான். உள்ள வந்து அப்படின்னு சொல்றது வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, நம்ம வந்து அண்டர்வியர் அந்த இதுக்கெல்லாம் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இன்னர், அதான் உள்ள போடுறது. உள்நாட்டு வந்து டொமஸ்டிக். அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். ஏர்போர்ட்லலாம் இருக்கும் டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் இருக்கும். வெளிநாட்டுனா வந்து இன்டர்நேஷ்னல், உள்நாட்டுனா வந்து டொமஸ்டிக். ஸோ உள்நாட்டுக்கு உரிய இல்லைன்னா உள்ள அப்படி உள்ள விஷயங்கள்லாம் வந்து இன்டர்னல். ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இன்டர்னல் அஃபயர்ஸ் இருக்கும், இல்லாட்டா இன்டர்னல் மேட்டர்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அது வந்து உள்நாட்டுக்கு இல்லைன்னா நமக்கு மட்டுமே. இப்போ ஒரு கம்பெனினா அதுக்கு உள்ள, ஒரு கண்ட்ரினா அதுக்கு உள்ள, அந்த மாதிரி அதான் இன்டர்னல். அதுலேருந்து தான் இன்டர்னல் அஃபயர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் வரும், இன்டர்னல் அஃபயர்ஸ்லாம். உள்நோக்கி, அப்போ இன்டு அது வந்து உள்நோக்கி போறது வந்து இன்டு. உள்ளடக்கம் அது வந்து கான்டென்ட், என்னெல்லாம் கான்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது உள்ளடக்கம். ஸோ ஒரு நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்னா அதில் உள்ள கான்டென்ட்ஸ்லாம் போட்டோம்னா அதில் வந்து என்னென்னலாம் உள்ள சப்டிவிஷன்ஸ், அதான் வந்து கான்டென்ட், உள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குங்கிறது தான். உள்ளூர் வந்து லோக்கல். உள்ளே வந்து இன்சைட். உள்ளே வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்சைட். ஸோ நமக்கு தெரியும் உள்ள வெளியேனா அவுட் சைட். உறவினர் வந்து ரிலேட்டிவ். அதே வந்து உறவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரிலேஷன். உறவு முறை வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இது மூணுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உறவினர் வந்து ஹீ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லுவோம்.
அவர் யாரையாவது பார்த்துட்டு அவங்க எங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஹீ இஸ் அ ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்போம்ல நம்ம வந்து. ஸோ அவங்க இன்னும் அது அப்போ நம்ம பதில் வந்து நம்ம அவங்க என்னோட மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உறவு முறை வந்து ரிலேஷன்ஷிப், இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப். சரி சொந்தங்களே, நாம இன்னைக்கு பார்த்த குட்டி குட்டி தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வந்து இன்னொரு ஒரு உபயோகமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் டேக் கேர். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.